Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். கீரை போண்டா தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் அரைக்கீரை கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண அரைக்கீரை வச்சிருக்கேங்க. இப்போ அந்த பாத்திரத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு இப்போது கைகளாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது கீரை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. இப்போது 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/4 ஸ்பூன் குறைவாகவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது சோடா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி தெளிக்காமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அந்த கீரையோடு நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தெளிக்கவே இல்லை. நல்லா கீரையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு போண்டா உருட்டுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதே போல் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி பார்த்தோம்னால நமக்கு நல்லா உருண்டையாக வருங்க. நல்லா போண்டா இதே போல் பிடிக்கிறதுக்கு வரும். இதே போல் நமக்கு மாவில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவில் நான் நல்லா 2 ஸ்பூன் சூடான எண்ணெய் தாங்க சேர்த்துக்க போகிறேன். நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்பொழுது கைகளால் பிசைய வேண்டாம். இப்போது இதே போல் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேலாப்பிலேயே நம்ம இதே போல் உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதாவது மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம்ல, நான் சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது எண்ணெயில் இந்த போண்டாவில் போட்ட பிறகு உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கீழே வெந்து வந்த பிறகு நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பி விட்டோன்னா அது உடஞ்சி விடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு இதே போல் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்க போகிறாங்க. இதே போல் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கலர்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நம்ம எடுக்கும் பொழுது நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை போண்டாவை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கீரை போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவையுமே நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.